திரு கோவை சத்யன், ஒரு வருஷத்திற்கு முன்னதாகவே ஏப்ரல் 7 அந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு வருஷத்தில் டஸ்ட் எல்லாம் செட்டில் ஆகிடும், கூட்டணியுடைய அந்த கெமிஸ்ட்ரியை மக்கள் களத்தில் பார்க்க முடியும் அப்படின்றதான் நோக்கமாக அடிப்படையில் பேசப்பட்டது. இப்போ வரைக்கும் இது இழுபறியில் இருப்பதற்காக காரணம் என்ன? இது டெல்லியில் போய் பேசுகிறாங்கன்றாரு திரு பிரகாஷ். ஏன் சரி, அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? இல்லை, அதுக்கு இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, கேள்வி சொல்லப்படுது, வைக்கப்படுது, கேட்கப்படுதுன்னு நீங்கள் எதையுமே ஆதாரம் இல்லாத கேள்வியாக இருக்குது. அவர் நாங்கள் என்ன பண்ணணும்? ஆதாரம் இல்லாமல் அவருக்கு அடிப்படை கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்? இல்லை, டெல்லிக்கு போனார் அப்படின்றத போனார், அது சொல்லப்படுதா? அதனால அதான் சொல்லணும். போனார், பதில் இல்லையா? இல்லை, அதனால இல்லை, பதில் இல்லையா? இல்லை, அதனால என்ன? இல்லை, அதான் கேட்குறேன். டெல்லி போனார், அதனால என்னன்னு கேட்குறேன். சரி, டெல்லி எதுக்கு போனார்? எதுக்கு போனார் நீங்களே சொல்லுங்க. நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அடுத்த நாள் அதிமுக பிரதிநிதி நீங்கள், அவருடைய சொன்ன இது நாள் வரைக்கும் சொல்லப்படுது, கேட்கப்படுது, பிரச்சனை இருக்குன்னு கூறப்படுகிறது, எதையுமே ஆதாரம் இல்லாமல் 10 நிமிஷம் கற்பனையிலேயே பேசிட்டு ரொம்ப கஷ்டப்படுறது எதுக்காக? அடிப்படையான ஒரு விஷயம். திமுகவோட கூட்டணியில் பிரச்சனை இருக்கு உண்மையான்னு கேட்டால் உண்மைதான். இதை நாங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் எடுத்து நாங்கள் வேலை பார்க்குறோமா, இல்லை எங்களோட வியூகம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருந்தால் நாங்கள் சொல்லலை வைக்கலாம். திமுக வீக்காக இருக்குது, அதனால் அதிமுக வீக்காக இருக்குன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு திமுக முயற்சி பண்ணுறதுக்கு நாங்கள் எதுக்கு பலியாடாகணும்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சோம், ஆமாம் அமைச்சோம், அதுக்கு என்ன ஏதோ சட்டம் இருக்கா என்ன? உடனே அப்போவே எத்தனை சீட் என்ன எது சொல்லணும் ஏதோ சட்டம் இருக்கா என்ன? ஒரு கட்சி ஒரு தலைமைக்கும் ஒரு தலைவருக்கும் ஒரு வியூகம் இருக்கும். இப்போ வெயிட் பண்ணலாம். நாங்கள் காங்கிரஸ் 35 தொகுதி எதுன்னு எங்களுக்கு தெரியணும்னு நாங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களோட வியூகத்தை மாற்றிக்கலாம். இதெல்லாம் அரசியலில் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒருவர் வீணாக போய்கிட்டு இருக்கிறாரு, அங்கே ஒன்றுமே வேலை நடக்க மாட்டேங்குது, பிம்பம் மட்டும்தான் இருக்குது, அந்த பிம்பமும் சுக்குநூறாக உடஞ்சிருக்குங்கிறக்காக அதிமுகவோட பிம்பத்தை சுக்குநூறாக உடைக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்களோட வேலை தானே இதெல்லாம். ஆதாரம் இல்லாமல் யூகத்தின் அடிப்படையில் பேசுறது. இப்போது திமுகவில் பிரச்சனை இருக்கா இல்லையா? திமுகவில் பிரச்சனை இருக்குதானே? பலம் வாய்ந்த கூட்டணி, கொள்கை சார்ந்த கூட்டணி, நாங்கள் கொள்கைகளால் ஒன்றுபட்டவர்கள். இப்போ இல்லை, 15 வருஷமாக கொள்கைகளில் ஒன்றாக இருக்கிறோம். ஆனால் அந்த 15 வருஷமாக கொள்கையில் ஒன்றாக உன்னால் ஒரு நல்ல கூட்டணி விவாதம் பேசி முடிக்க முடியல. இன்னும் இழுப்பறியில் தானே போயிட்டுருக்கு. அப்போ பிரச்சனை இருக்குல்ல. அதிமுக அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத போது உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை யோகத்தின் அடிப்படையில் பேசிட்டு? தொகுதி பங்கீடு தொடங்கிடுச்சா? எத்தனை நாள் ஆச்சு? எங்க 4 நாளைக்கு முன்னாடி அறிவிப்பு வந்துச்சு. யார் தொகுதி பங்கீடு குறித்து பேச போறாங்கன்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 4 நாள் தான் ஆச்சு. சரி, நாளைக்கு பியூஷ் கோயல் வராரு, பேசுகிறோம், முடிச்சுட்டு போகிறோம். பொது வெளியில் ஒரு விமர்சனம் கிடையாது. கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் இந்த கூட்டணியை பற்றி நெகட்டிவான ஒரு விமர்சனம் கிடையாது. ஆனால் அந்த பக்கம் சண்டை மண்டை உடஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னொரு அடிப்படை விஷயம் சொல்லணும்னா, இதை எதிர்நோக்கி தான் திமுக அவங்க கூட்டணி கட்சியை கபலீகரம் பண்ணி வலுவிளக்க செஞ்ச வேலையை திமுக ஆரம்பித்து 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதெல்லாம் எதிர்பார்த்து தான் கூட்டணி கட்சிகளோட நெகோசியேஷன் அவங்க பலம் பெறக்கூடாதுன்னு திமுக திட்டமிட்டு அதை வலுவிளக்க செஞ்ச வரலாறு இருக்குது. ஒரு வரலாறாக சொல்கிறேன். மதிமுக என்ன பண்ணாங்க? மரியாதைக்குரிய வைகோ அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கிடையாது. ஆனால் இப்போ தேமுதிக சீட்டு, பையனுக்கு ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக அதையும் காம்ப்ரமைஸ் பண்ணார். இப்போ 5 தொகுதியில் 4 தொகுதி உதவி செஞ்சுக்கிட்டு ஒன்று எதை வச்சு அந்த ஒன்றையும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க? மல்லை சத்தியன் அந்த கட்சியில் போர்க்குடி தூக்குனவருக்கு பின்புலமாக இருந்து இயக்கி அவருக்கு போராட்டத்துக்கு அனுமதி வழங்கி சென்னையிலே போராட்டம் பண்ண வச்சு மதிமுக வலுவிளக்க வச்சாங்க. சிபிஐஎம் இன்னைக்கு மரியாதைக்குரிய சண்முகம் அவர்களுக்கு இதே மாதிரி போர்க்குடி தூக்க வாய்ப்பு இருக்குங்கிறனா அன்றைக்கே பாலகிருஷ்ணன் வயது மூப்புன்னு காரணம் காமிச்சு அவங்கள மாற்றினாங்க. இதுக்கு லாபி பண்ணது திமுக. காங்கிரஸ் இந்த மாதிரி கேட்பாங்கன்னு தெரிஞ்சால் அன்றைக்கே நமக்கு சாதகமான ஆள் காங்கிரஸ் ஒன்று சொல்லி 4 கட்சி மாறி காங்கிரஸ் ரத்தமே ஓடாத ஒருத்தர் செல்வ பிறந்தையே காங்கிரஸ் தலைவராக வச்சு லாபி பண்ணது திமுக. இன்னொரு கூட்டணி கட்சிக்கு அங்கீகாரம் போச்சு, அடையாளம் போச்சு மாதிரி மகிழ்ச்சியாக சந்தோஷப்படுறது திமுக. இப்படி தான் கூட இருக்கிற கட்சியை விழுங்குற வேலையை பார்த்தது தான் திமுக லாஸ்ட் 1 இயராக. ஏன்னா தேர்தல் வரும்போது நெகோசியேஷனில் அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா விசிகா ஆதவர்ஜனா துணை பொதுச் செயலாளருங்கிற போஸ்ட்டில் இருக்கும் பொழுது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனோடனே அழுத்தம் கொடுத்து அவரை கட்சி விட்டு விரட்டி விட்டாங்க. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு உள்ளடி வேலை பார்க்குது திமுக. இதுதான் அங்கே யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கி அதனால தான் அவங்களால கூட்டணியை சுமூகமாக முடிக்க முடியல. நாங்கள் 15 வருஷமாக இருக்கோம் கொள்கை சார்ந்த கூட்டணின்னு திமுக சொன்னாலும் இன்றைக்கி அந்த கட்சிகள் நாங்கள் சொன்ன விமர்சனம் உண்மைன்னு இன்றைக்கி தெரியுது. உங்களோட அடையாளமும் இழந்துட்டீங்க, உங்களோட சின்னத்தையும் கூடிய விரைவில் இழக்க போறீங்க. மக்கள் மத்தியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிபிஎம் மாநில செயலாளர் ஒரு கருத்தை சொல்றாரு. நாங்கள் கூட்டணியில் தொடர்றோம், எண்ணிக்கையில் ஒத்த கருத்து வரல. தவாகா கூட்டணியிலிருந்து விலகிறதா சொல்லியிருக்காரு, ஆனால் என்டிஏ கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதையும் சொல்றாரு, இதையும் சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது அவரோட முடிவுக்கு நான் இதுக்கு பதில் சொல்லணும். இல்லை, அதிமுகவை நோக்கி வந்திருக்கலாமே, அந்த அளவுக்கு வலிமையா இருக்கு. கேட்கணும், அதை ஏன்டா கேட்குறீங்க? இது என்ன லாஜிக் இருக்கா? அதாவது தாவாக்கா இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வேல்முருகன் அந்த கூட்டணியிலிருந்து விலகிறனார். அவரே எங்கள்கிட்ட வரலன்னு ஏன்டா கேட்குறீங்க? என்டிஏ கூட்டணியில் வரல சார். என்டிஏ தலைமை நீங்க தானே.
ஒரு கட்சியை நோக்கி நாங்க வரமாட்டோம்னு சொல்றாரு. அதுக்கான காரணம் என்னன்றதை கேட்கறதுல என்ன காரணம் என்னன்னு அவர்கிட்ட கேட்கணுங்கிறேன் நான். அவருக்காக நான் வந்து செய்தி தொடர்பாளர் வேலை பார்க்க முடியாது இல்லை. ஒரு கட்சி கூட்டணியிலேருந்து விலகுது வரல, அது அவரோட முடிவு. அந்த சுதந்திர ஜனநாயக சுதத்தை கூட நாங்கள் மதிக்கிறோம். என்டிஏ கூட்டணியை பற்றி அவருடைய பார்வையை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? முதல்ல அவர் பார்வையை சொல்லணும். அவர் இது வரைக்கும் என்ன பார்வை என்டிஏ பற்றி சொன்னான்னு கூட எனக்கு தெரியாது. இருக்கக்கூடிய ஒரே காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, மன்னர் ஆட்சி நடந்துட்டு இருக்கிற இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். ஒரு குடும்பத்தின் கையில் ஆட்சியும் அதிகாரம் இருப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது அல்ல. அவ்வளோதான் எங்களோட காமன் மினிமம் ப்ரோக்ராம். இந்த கருத்தில் அவருக்கு உடன்பாடு இருக்குன்னா அவர் வரப்போறாரு. உடன்பாடு இல்லைன்னா அது அவரோட முடிவு. அவரோட பார்வைக்கு என்னங்கிற மரியாதை நம்ம கொடுத்தானு ஜனநாயக நாடு. அவர் எங்கள்கிட்ட வரலங்கிறதுக்கு நான் காரணம் சொல்ல முடியுமா? சரி திரு அருணன், இது எல்லாமே ஒரு மாயை. திமுக கூட்டணியில தான் மண்டை உடையிற அளவுக்கு பிரச்சனை இருக்கு. ஆனா அதிமுகவில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்றாரு திரு சத்யன். உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அவர் அதிமுக நண்பர் வந்து உங்களை பார்த்து வந்து ஆதாரம் இல்லாம எதுவும் பேசக்கூடாதுன்னு ஆகி போயினாரு. ஆனா பாருங்க, அவர் ஆதாரம் இல்லாம எங்களை பத்தி பேசுறாரு. வயது மூப்புன்னு காரணம் சொன்னாங்களாம். ஆனா உண்மை வந்து என்னன்னா, பாலகிருஷ்ணன் கடுமையா பேசினாலும் அவரை மாத்தி விட்டாங்களாம். அதுக்கு லாபி பண்ணாங்களாம். இதெல்லாம் நடக்கிற கட்சியா மாத்திடுச்சு. இது வந்து அகில இந்திய அளவுல வந்து எங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதிமுறை. இந்த மாதிரி 75 வயது, அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு கட்டத்துக்கு ஒரு வயது வச்சிருக்கோம். அந்த அடிப்படையில் வரும் பொழுது அவங்க வந்து ரிட்டையர் ஆகுறாங்க, அவ்வளவுதான். இன்னும் அரசியல் இருந்து அல்ல, ஆனால் அந்த குறிப்பிட்ட பதவியில இருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ஆகவே இன்னொருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது எவ்வளவு சரி என்று தோழர் பாலகிருஷ்ணன் மாநில மாநாட்டில் ஆற்றிய உரை, அதெல்லாம் அவர் கேட்டிருக்க மாட்டார் நண்பர். அங்கங்க பேசுற பேச்சை வச்சுக்கிட்டு இங்க வந்து பேசிக்கிட்டு உங்களை பார்த்து ஆதாரம் இல்லாம என்னைய பார்த்து எதுவும் பேசக்கூடாது கேட்கக்கூடாதுன்னா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சரி இருக்கட்டும், அவரு அப்படித்தானே பேசுவார். ஐயா, அதிமுக கூட்டணியில ஒண்ணு கிடையாதுயா, ஒரு சலசலப்பு இல்லையா, குழப்பம் பூரா திமுக தாயான்னு ஒரே போடா போட்டார். அது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா மக்கள் வந்து பார்ப்பாங்கல்ல, இவ்வளவு குழப்பம் இருக்கிற திமுக கூட்டணியில திமுகவும் ஒரு 3-4 கட்சிகளும் ஏற்கனவே ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிடுச்சு. இன்னும் சில கட்சிகளுக்கும் ஒப்பந்தம் ஆக போகுது. நாளைக்கு எங்க கட்சியுடைய முடிவும் சொல்லுவோம் என்று தோழர் எங்களுடைய மாநில செயலாளர் அன்பு தோழர் சண்முகம் அவர்கள் பேட்டி இப்ப கொடுத்திருக்காரு, நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனா அதிமுக கூட்டணி இல்ல, சரியா சொல்ல போனா பாஜக கூட்டணி, அதுல அதிமுக இருக்கு. என் பார்வை அதை அவர் மறுப்பாரு. ஏன்னா இதுவரைக்கும் வந்து ஒரு ஒப்பந்தம் ஆகல அதிகாரபூர்வமா. பொதுவாக ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது போயஸ் கார்ல தான் மித்தவங்க எல்லாம் போய் பேசுவாங்க, ஒப்பந்தம். சரி, எடப்பாடியார் வீட்டு கூட வர வேணாம், அதிமுகவுக்கு என்று ஒரு அருமையான அலுவலகம் இருக்கு சென்னையில. அங்க இதுவரைக்கும் பேச்சுவார்த்தையும் நடக்கல. டெல்லியில நடக்குது, பரவாயில்லையா, டெல்லியிலையும் நடக்கட்டும். ஆனா பாருங்க, டெல்லியில இதுவரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு கட்சியோடும் அதிகாரபூர்வமா ஒப்பந்தம் என்பது ஆகல. எஸ் கோயல் வந்து நாளை காலையில வர்றாரு. நாளை காலையில் ஆமா எனக்கு தெரியாது. அப்ப இது வரைக்கும் ஆகல தானே, அப்ப ஏதோ பிரச்சனை இருக்குல்ல. சாதாரண மக்களுக்கு அது தெரியாதுங்களா? அதுதான் நாங்க நீங்க மட்டும் சுட்டி காமிப்பீங்க. திமுக கூட்டணியில ஒரு குழப்பம் எப்படி எல்லாம் என்னென்ன வார்த்தையெல்லாம் போட்டா, நான் எதுவும் போடல. இல்ல திரு சத்யன் என்ன சொல்றாருன்னா, 8 வருடமாக கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்க, பல தேர்தலை சந்திச்சிருக்கீங்க, அங்கேயே நடக்கல. நாங்க 1 வருஷம் முன்னாடி தான் கூட்டணி அமைச்சோம், எங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு, 4 நாள் முன்னாடி தான் தொகுதி பங்கீட்டு குழுவே அறிவிச்சிருக்கோன்றாரு. 2021 இதே பாஜக அதிமுக கூட்டணி தாங்க இருந்துச்சு. நடுவுல சும்மா ஒரு ஊழல், எதுல, இந்த நாடாளுமன்ற தேர்தல். அப்பவும் கூட எடப்பாடியார் வந்து பாஜகவையோ அல்லது மோடி அரசையோ விமர்சனம் பண்ணி பேசல. நான் ஒவ்வொரு விவாதத்திலையும் அதை நான் சுட்டி காமிச்சிட்டே வந்திருக்கேன். ஆக டக்குனு இப்ப வந்து மீண்டும் அதே 21 இருந்து தொடர்ந்து நடுவுல ஒரு ஊழல், அவ்வளவுதான். நான் என்ன கேட்கிறேன், இவர் மிக எளிமையா சொல்றேன், ஐயா திமுக ஆட்சியை ஒழிக்கணும், அதுதான் ஐயா. ஆனா நாங்க வந்து பாஜக என்பது இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தான கட்சி, அது அண்ணாவுடைய கோட்பாடாகிய மத நல்லிணக்கத்துக்கு எதிரான கட்சி, அது அண்ணாவுடைய கோட்பாடாகிய மாநில சுயாட்சிக்கு எதிரான கட்சி, மாநில சுயாட்சிக்கு எதிரான கட்சி மட்டுமல்ல, மாநிலங்களுக்கே எதிரான கட்சி என்பதற்கு ஆதாரம் ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தையே ஒழிச்சு கட்டி அது 2 யூனியன் பிரதேசமாக உடைச்சு காமிச்சிருக்காங்க. இத்தகைய கட்சி, ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயரை வச்சுக்கிட்டு நீங்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்தா
அது எவ்வளவு கொள்கைக்கே விரோதமான கட்சி, இன்னும் சொல்ல போனா அண்ணாவுடைய கோட்பாடுகளுக்கே எதிரான கட்சி என்று நாங்க சொல்ல மாட்டோமா? அதை கொண்டாந்து நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் கொண்டாந்து விட பாக்குறீங்களே. அவங்க எந்த அளவுக்கு திரு அருணன் இப்ப சத்தியன் ஒரு விஷயத்த சொன்னாரு, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த கூட்டணியோட நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா இருக்கு. அதே மாதிரி திமுக கூட்டணிக்கும் பாஜக எக்காரணம் கொண்டும் செல்வாக்கு பெற்றுவிடக் கூடாது